நான் ரீசெண்டாக பார்த்த இன்சிடெண்ட்டில் 2 பேஷண்ட், ஒன்று வந்து சாப்பிட்றதே இல்லை, எதுக்கு டாக்டர் தேவையில்லாமல் வெயிட் போட்டுக்கிட்டு எனக்கு சாப்பிட வேண்டாம், நான் வந்து அதுக்கப்புறம் வெயிட் லூஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும்னு அரைகுறையாக சாப்பிட்டுட்டு வராங்க. இன்னொரு மதர் வந்துட்டு என்ன தான் நீங்கள் டயட் சொன்னாலும் எனக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் மேலே கிரேவிங் ஜாஸ்தியாக இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பேக்கரியில் ஒரு கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கண்டிப்பாக நான் சாப்பிடணும், எனக்கு மேகி நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஜூஸஸ் எல்லாம் பாட்டில்டு ஜூஸஸ் குடிக்கிறதுக்கு கிரேவிங் வருது, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸில் 2 இன்சிடென்ட்ஸ் நான் பார்த்தேன். ஒன்று சுத்தமாக சாப்பிடாம, இன்னொன்று ஓவராக சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து என்ன தான் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாலும் அவங்க லிசன் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்கள் குழந்தைக்காக கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும், குழந்தைக்காக சில ஜங்க் அவாய்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் நீங்கள் சாப்பிட்றது உங்கள் குழந்தைக்கு நல்லது, செல்ஃபிஷாக இல்லாமல் கொஞ்சம் உங்கள் குழந்தைக்காக யோசிக்க ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிப்பீங்கன்னு சொன்னேன். அந்த டிப்ஸ் அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது இந்த வெயிட் கெயினில் சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ரொம்ப வெயிட்டே போடாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சாப்பிட பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா, உங்களை நீங்களே இந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு குழந்தைக்காக நினைக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிப்பீங்க. வெயிட் கெயினும் ஐடியலாக இருக்கும்.